கடவுள் ஒரு வீட்டுல போய் இன்னைக்கு சாயந்தரம் உங்க வீட்டை விட்டு நான் போறேன், உனக்கு என்ன வேணுமோ கேளுன்னு இருக்க. சாயந்தரம் வீட்டை விட்டு போயிடுவேன். அவன் சொல்லியிருக்கான், இப்படிலாம் என்னால் டப்புன்னு முடிவெடுக்க முடியாது, முதல் நான் போய் எங்க ஹையர் ஆபீசியல்கிட்ட கேட்கணும். இப்ப மாவட்ட ஆட்சித்தலைவரே இருந்தாலும் அவருக்கு ஒரு தலைவர் இருக்காருல்ல வீட்டுல, அந்த மாதிரி எல்லாருக்குமே ஒரு தலைவர் இருக்கதா செய்யறாங்க வீட்டுல. சரின்ட்டு வீட்டுக்காரம்மாட்ட போய் கேட்டாரு, ஏன்பா கடவுள் வீட்டை விட்டு போறாரா, என்ன வேணும்னு கேட்கிறாரு, என்ன சொல்லலாம்? ஏங்க ஒரு 500 பவுன் நகையா மொத்தமா கேளுங்கன்றுச்சு. 500 பவுன் நகை. பையன்கிட்ட போய் கேட்டார், என்னடா கேட்கலான்னு. இன்ஜினியரிங் காலேஜில் சீட்டு கேளுப்பா, அப்படியே ஒரு நல்ல கம்பெனியில சாஃப்ட்வேர் கம்பெனியில வேலை கேளுப்பான். பொண்ணுகிட்ட கேட்டார், அப்பா நான் பார்த்துருக்கேன் ஒரு பையன், அவனே எனக்கு மாப்பிளையா வரணும்னு கேளுப்பான். அந்த வீட்டில் ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க, அதெல்லாம் கேட்காதரா, நம்ம வீட்டில் எப்பயுமே சந்தோஷமும் ஆனந்தமும் மகிழ்ச்சியும் நிம்மதியும் வேணும்னு கேளு. அவர் போய் கடவுள்கிட்ட கேட்டாரு, எனக்கு மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதி எங்க வீட்டில் இருக்கணும்னாரு. கடவுள் சொன்னாரு, மகிழ்ச்சியும் ஆனந்தமும் சந்தோஷமும் நிம்மதியும் உன் வீட்டில் இருந்தா நான் ஏன்டா உங்க வீட்டை விட்டு போறேன், நான் எப்பொழுதும் உன் வீட்டிலேயே இருந்து விடுகிறேன்னு இருந்தார். கண்ணதாசனை எழுதினார், நாயகனை சிலை வடிவில் நாட்டி வைத்த சைவர் திரு கோவிலுக்குள் நான் சென்றேன் தோழி, அவன் குரல் அங்கே கேட்கவில்லை தோழி, மாயவடி வான திரு மால் இருக்கும் சோலையினில் தூயவனை காண வந்தேன் தோழி, அவன் சொல்லும் மொழி கேட்கவில்லை தோழி, பாவம் அதை தீர்த்தருளும் தேவன் அவன் ஆலயத்தில் மண்டியிட்டேன் தோழி, நிலை கொள்ளவில்லை வந்துவிட்டேன் தோழி, சித்தம் ஒரு முக்தி பெற பக்தி நிலை முக்தி பெற புத்தனையும் பார்த்து வந்தேன் தோழி, அவன் வார்த்த மொழி கேட்கவில்லை தோழி, என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம், உயர் தம்மதியை காட்டவில்லை அஞ்சும், காடுமலை நீர் நெருப்பு காற்றுமலை வான்முகில்கள் கூடி வர வைத்தவனை காணேன், ஒரு கூடிழந்த பறவை என ஆனேன், என் மனதில் ஊடுருவும் தும்மதியை தீர்த்து மன நிம்மதியை வேட்டுதடி நெஞ்சம்னார். கடவுளே வந்தாலும் இந்த நிம்மதியை தாயா நான் கேட்கிறேன். அப்படி இந்த குடும்ப வாழ்க்கையால் மட்டுமே அந்த நிம்மதியை கொடுக்க முடியும். 4வது டைம் ஆயிடுச்சு, ஒரே 4-5 விஷயம் மட்டும் சொல்லி முடிச்சிருக்கேன். 4வது ஒருத்தருடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது என்னப்பான்னா, சமூக ரீதியான வாழ்க்கை, நம் சக மனிதர்கள் மீது அக்கறை கொண்ட வாழ்க்கை. தமிழ் தாங்க கத்துக் கொடுத்தது. எப்பா ஒரு நாள் வாழ்க்கை எப்படியா வாழ்றது, நீ நடந்து போறீங்க, இறைவனுக்கெல்லாம் பெரிய பூஜை பண்ண வேணா, நீ நடந்து போறப்போ ஒரு 2 இலையை பறிச்சு போட்டு போப்பா, அது கூட முடியலையா நீ சாப்பிடும் போது ஒரு கைப்பிடி உணவு எடுத்து வச்சு போப்பா, யாவருக்குமாம் இறைவனுக்கோர் பச்சிலை, யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, பசுனா உயிரினம் அர்த்தம், ஏதோ ஒரு உயிரினம், யாவருக்குமாம் பசுவுக்கோர் வாயுரை, யாவருக்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி, அதுவும் இல்லையா யாவருக்குமாம் பிறர்க்கோர் இன்னுரை தானேன்னு கத்து கொடுத்துச்சு. ஒருத்தரை பார்த்தா நீங்க நல்லா இருப்பீங்க, உங்களுடைய மனதுக்கு நல்லா, இதை சொல்லணும்லமா, சொல்லவே மாட்டானே. ஆஸ்பத்திரிக்கு ஆறுதல் சொல்றேன்ட்டு போவேன், ஒரு ஹார்லிக்ஸ் டப்பாவையும் அழுகி போன 2 ஆரஞ்சையும் எடுத்துட்டு போவேன். வைத்த வலியா, எங்க பெரியப்பாக்கு இப்படிதான் வைத்த வலி வந்துச்சு. கட்டின் டைலே இவர் சொல்ல, அதெல்லாம் இல்லைங்க எனக்கு, டாக்டருக்கு என்ன தெரியும், அது கட்டிதான், அது 15 நாள்ல கேன்சராலாம் மாறுமா, இப்பெல்லாம் கேன்சர் வந்துருதான், அப்புறம் அந்த கட்டியை அறுத்தாலும் கேன்சர் போக மாட்டேங்குதான், உங்களுக்கு முடிஞ்சிச்சுட்டான். அவருக்கு வைத்த வலி போய் நெஞ்சு வலி வந்துருச்சு. இவன் ஆஸ்பத்திரிக்கு போனானா ஆளை காலி பண்ண. ஒருத்தரை பார்த்தா 4 நல்ல வார்த்தையை சொல்லணுங்க. டிஎன் சேஷன் கேள்விப்பட்டிருக்கோம்ல, தமிழ்நாட்டினுடைய ஆல் இந்தியா எலெக்ஷன் கமிஷனா இருந்தவர் டிஎன் சேஷன். அவர் சொல்றாரு, ஒரு முறை டெல்லிக்கு போயிருந்தப்ப இந்த ஒரு மாந்தோப்பை போய் சுத்தி பார்க்க போறாங்க. அங்க ஒரு குருவி கூடு இருக்கு, அழகா ஒரு டிஃபரெண்டா ஒரு குருவியினுடைய கூடு. அவங்க ஒய்ஃப் கேட்குறாங்க, இந்த குருவி கூட்டை எடுத்துட்டு வந்தா நம்ம வீட்டில் வச்சு வளர்க்கலாம்ல, யாராவது இந்த குருவி கூட்டை எடுத்துற சொல்லுங்களேன்றாங்க. இப்ப அந்த இடத்துல ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவன் இருப்பான்ல, அந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சிறுவனை கூப்பிடுறாங்க, இந்தாப்பா ஒரு 10 ரூபா அதை எடுத்தான்றாங்க. அவன் வேணா நான் எடுத்துற மாட்டேன்றான், 50 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தாண்டாங்க, வேணா நான் மாட்டேன் அப்படின்றான். 100 ரூபா கொடுக்குறாங்க, 500 ரூபா கொடுக்குறாங்க, எடுத்து தான். அவன் சொன்னா, நீங்க கோடி ரூபா கொடுத்தாலும் நான் அந்த குருவி கூட்டை கலைச்சு நான் எடுத்து தர மாட்டேன். இவர் கேட்கிறாரு, ஏன் எடுத்து தர மாட்டேன்? அந்த குருவி எல்லாம் குஞ்சு குருவி உள்ள இருக்கு, தாய் பறவை உணவு தேடி போயிருக்கு, இந்த குருவி எல்லாம் என்னுடைய அம்மா வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு, சாயந்தரம் அம்மா இறைதை எடுத்துட்டு வரும்போது குஞ்சுகளை காணமேன்ட்டு அம்மா பரிதவிக்கும், அம்மாவை காணமேன்னு இந்த குஞ்சுகள் பரிதவிக்கும், எவ்வளவு கோடி ரூபா கொடுத்தாலும் நான் இந்த பாவத்தை பண்ண மாட்டேன். ஏன் தெரியுமா, எங்க அம்மா இறந்து 1 வாரம் தாங்க ஆகுதுன்னு அந்த பையன். இந்த தாயை பிரிந்திருக்கக்கூடிய வேதனை என்னன்னு எனக்கு தாங்க தெரியும், அம்மாவையும் பிள்ளையும் நான் பிரிக்கவே மாட்டேங்கன்னா. டிஎன் சேஷன் அவர்கள் எழுதுறாரு, நான் எவ்வளவோ பெரிய அரசியல் அதிகாரத்தில் இருந்தேன், எவ்வளவோ பெரிய அதிகாரங்கள்ல இருந்தேன், ஐஏஎஸ் படிச்சேன், பெரிய பெரிய படிப்புகள்லாம் படிச்சேன், ஆனா
அந்த அன்பினால் இருந்த 8 வயது சிறுவன் முன்னால் தலை குனிந்து நின்றேன்னு TN சேஷன் அவர்கள் எழுதுறாரு.